தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளின் முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இதனாலின் செய்தியாக இங்கும் அங்குமாக நாம் இருக்கிறோமா? இதனாலே வாழக்கூடிய விசுவாச பிள்ளைகள், திருச்சபை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய இருமனம் முழுவலாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில எண்ணி பார்க்கும்போது அடையாளம் காட்டுவதற்காக ஆண்டவர் ஒரு அற்புதமான வசனம் இன்றைய தியான வசனமாக கொடுத்துள்ளது. ஆனால் இருமனவர்களை தேவன் விரும்புவதில்லை என்பதை நமக்கு வேதம் தெரிவிக்கிறது. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்கிறார் யாக்கோபு. அப்படியாவது ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த நாளில் செய்து நமக்கு கற்றுத்தருகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசிக்கும் போது, நீ குளிராவது அனலா இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அலருமின்றி வெதுவைக்கப்படியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பொடி போடுவேன் என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாக கூறுகிறார். நான் வேதத்திலே காணுகிறோம், ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்று அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு நீங்கள் நானும் உண்மை உள்ளபடியாக நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே ஒருவிடம் சிந்தித்து பாருங்கள். ஞானம் முழுக்கெடுத்து எத்தனையோ வாரம் பிரசங்கம் கேட்டு ஓய்நாள் சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கமங்கமாக இருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்தப்படாது நீங்கள் நானும் வாழ்ந்து கொடுக்கிறோம். தேவனுடைய கற்பனையை நீங்கள் நானும் அவரை பலத்தோடு கடைப்பிடிப்பேன் என்று சொல்லியும், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன் என்று சொல்லியும் இன்னைக்கு நாம் அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்காமல் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நிலைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் விட்டு வந்த பழைய பழக்கங்களே அவ்வப்போது நீங்கள் நாங்கள் மீண்டுமாய் அதை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்தமான தசம பாகத்திலே நீங்கள் நானும் உண்மையிலாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் நீங்கள் நானும் பார்த்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய வழக்கங்கள் நம்மை விட்டு அகன்று போய்விட்டனவா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இந்த காலை வேளை உங்களுடைய ஒரு இருதய ஒரு சோதனை செய்து பாருங்கள். இன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருமலாய் இருந்தார்கள். அவ்வப்பொழுது இங்கும் அங்குமாய் அவர்கள் இருந்தார்கள். முடிவிலே பார்க்கும்போது அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை எத்தனையோ நம்ம செய்தியை கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், ஆனாலும் நம்முடைய அங்கங்கமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், ஒரு நாள் சாத்தானை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அடையாளமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் மிகமாக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்து வாழுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.